friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான பாலக்கீரை தொக்கு. கீரையில வந்துட்டு பொதுவா நம்ம கடைவோம் இல்ல பொரியல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது செய்வோம், நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த செம வித்தியாசமான சூப்பர் டேஸ்டியான பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கத்த அளவுக்கு பாலக்கீரையை இந்த மாதிரி அந்த ஸ்டெம் நீக்கிட்டு அந்த லீவ்ஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காம்பு பகுதி இருக்குல்ல, அதை வந்துட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பாலக்கீரையை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சாச்சு. இது இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு அதையும் சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வந்துட்டு நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலா நல்ல ஸ்பைசியா செய்வாங்க. எங்க வீட்டுல அவ்வளவு காரம் யாரும் சாப்பிட மாட்டோம், அதனால நான் வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் தான் போடுறேன். உங்களுக்கு நல்ல ஸ்பைசியா பிடிக்கும் அப்படின்னா நார்மல் சில்லி பவுடரே நீங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். இப்ப இதை வந்துட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இது மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சமா சீரகம் அதை வந்துட்டு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு சீரகம் எல்லாம் பொரிஞ்சிச்சு. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, மிளகா விழுது சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா பச்சை வாசம் போக வதங்கணும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிய வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா வதக்கிட்டு போறோம். இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாலக்கீரை அதிகமா உப்பு பிடிக்காது, பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட அந்த வெங்காயம், பூண்டு, மிளகாய் பொடி விழுது வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப டேஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வெங்காயம் பூண்டு தொக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போயிடணும். பச்சை வாசனை போறதுக்கு முன்னாடி நீங்க கீரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டே மாறி போயிடும், நல்லா இருக்காது. அதனால இது வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 4-5 நிமிஷம் பொறுமையா. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற இந்த பாலக்கீரையை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலக்கீரையை தண்ணி விடும், பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இந்த கீரை வந்துட்டு கொஞ்சம் சுருங்க வரைக்கும் நம்ம வந்துட்டு மூடி வைக்க கூடாது. பாருங்க, நம்ம போட்ட கீரை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சுருங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்துட்டு டேஸ்ட் பாத்துக்கோங்க. ஒருவேளை காரம் பத்தல, உப்பு பத்தலைன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்திக்கலாம். இப்ப கீரை வேகிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி கொஞ்சமா சேர்த்திக்கலாம். கீரையே நிறைய தண்ணி விட்டுச்சுன்னா நீங்க இந்த தண்ணி சேர்த்தணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த தண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட போறோம், இந்த கீரை வேக வரைக்கும். இப்ப இந்த கீரை வந்து வெந்து வரட்டும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல இப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம கீரை போட்டதுக்கு அப்புறம் வெந்திருக்குது. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. கீரையும் நல்லா வெந்திருக்கும். பாலக்கீரை சீக்கிரமே வெந்துரும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. பாக்குறதுக்கு ஒரு கீரை தொக்கு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குதுல்ல, செம்ம டேஸ்டியாவும் இருக்கும். இது அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இந்த கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு பாலக்கீரை தொக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சமா நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். சப்பாத்தி கூட கூட ஒரு சைட் டிஷ்ஷா நீங்க இதை வச்சு சாப்பிடலாம், அதுக்குமே நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video, viewers. Bye bye.